ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைம் நம்ம டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் கேம் ப்ளே சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 2 3 போர்ட் போட்டிருக்கோம். இப்போ 5 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம போன வாட்டி என்ன பண்ணணும்னா, நம்ம டனல் ஓப்பன் பண்ணி அந்த டனல் 3 டனல் இருந்துச்சு. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு மைக்கு, சார்லி இல்லை லிஸ், சார்லி போயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது என்ன நடந்துச்சுன்னா, மைக்கை தான் நம்ம காப்பாற்ற போகிறோம். மீதி பேர் என்ன ஆக போகிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க அடுத்தடுத்த சாப்டரில் காப்பாற்றுவோம். இப்போ நம்மளோட காப்பாற்ற ஒரு மிஷின் என்னதுன்னா மைக்கு தான். மைக்கை காப்பாற்ற போகிறோம். இப்போ நம்ம போய்ட்டு மைக் வந்துடுவான். ஓகேங்களா? நான் கூட தப்பிச்சு வெளில வந்தெல்லாம் சந்தோஷப்பட்டேன், ஆனால் அது நடக்கலை. சரி, ஓகே. இந்த சாப்டர்ஸ் எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தா 8 வரைக்கும் போகுது. அப்போது 7லேருந்து இது வரைக்கும் தப்பிச்சு மாட்டிப்பாங்க கடைசி வரைக்கும். ஓகே, மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நான் கடைசியாக சொன்னால் பண்ண மாட்டேங்க, அதனால் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து மெட்டல் பார் தேவைப்படுது. அந்த மெட்டல் பார் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே இருக்கும். இங்கே சின்னத்தில் தான் எப்போயுமே இருக்கும், அதனால தேடிகிட்டு இருக்கேன். இப்படி ஓகே, இந்த இடத்துல மெட்டல் பார் கச்சிச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து மேலே தேவைப்படும். இது வந்து கீழே தேவைப்படாது, மேலே தான் தேவைப்படும். அதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே டிஸ்சார்ஜ் பேட்டரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு போயிடலாம். பேட்ரி இங்கே இல்லை அப்படின்னா வேறு இடத்துல தேடுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம தேடிக்கலாம். இப்போ நம்ம மேலே ஏறணும். இந்த இடத்துல பேட்ரி இருக்க சான்ஸ் இருக்குது, கிடைக்கும். எஸ், பேட்ரி இருக்குது. எப்படி இடத்துல பேட்ரி இருக்குன்னா, ஒரு நாள் நானும் என்னென்னு விளையாடிட்டு இருந்தேன் அந்த கேமை. அப்போ தான் இவன் சொன்னான், சரி தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் தேடி பார்த்து தோகுதுல பேட்ரி அப்படின்னு சொன்னான். சரி, அப்போத்துலேருந்து பேட்ரி இல்லைனா இன்சில் வந்துட்டு என்னடா இது கீழே வந்துட்டேன். சரி, அப்போத்துலேருந்து இடத்துல வந்தேன்னா பேட்ரி இல்லைனா செக் பண்ணி இன்சில் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்து இங்கே ஒரு இடத்துல ஒரு இது இருக்கும், காக் மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொட்டேட் வீல் மாதிரி இருக்கும். அந்த வீல் வந்து பைப்பால் அடைச்சி வச்சுருப்பாங்க. அது எடுக்கிறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைப்படும், காந்தகத்தை இது பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு இன்னொன்று இருக்கணும். ஓகேங்களா? 3 வால்வ் எடுக்கணும். ஓகேங்களா? ஐஸ்கிரீம் 4ல் எப்படி 3 டைப் ஆஃப் ஐஸ்கிரீம் எடுத்தோம், அதே மாதிரி இதுலேயும் 3 டைப் ஆஃப் இது அந்த காக் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுலேருந்து போட்டு பார்க்கலாம். ஸ்மாஷ் ஆகலைன்னா மேலே போய் பார்த்துக்கலாம், உடையலைன்னா. ஏன் நான் மேலே போய் ஓடலைன்னா, ஒரு வாட்டினா ஆச்சு, சந்தில் மேலேருந்து ஹைட்டேருந்து போட்டேன். அதுனா ஆச்சு, மோட்டாரில் போய் கரெக்டாக மாட்டிக்கிச்சு. மோட்டாரில் மாட்டின்னு அரை மணி நேரமாக தவிச்சுனுங்கிறேன். அது அது வேறு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு சில வாட்டி மேலே வருது, ஒரு வாட்டி கீழே வந்துடுது, ஒரு வாட்டி சைடில் வந்துடுது. என்ன ஆச்சு, அந்த டைமில் கீழே வந்துச்சு. கொஞ்சோண்டு கேப்பு, எப்படியோ தேடி எடுத்தலாம். அது கரெக்டாக டக்குன்னு நான் கரெக்டாக தொடங்கும்போது டக்குன்னு மாறிடுது, எடுக்கும்போது கரெக்டாக மாறிடுது. இப்போ கூட அதில் வீழ்ந்திருக்கும், ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் ஆங்கிள் மாற்றி வச்சதுனால தான் இதுவாச்சு. ஓகேங்களா? மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் 44 சப்ஸ்கிரைப் வந்திருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி 43 இருந்துச்சு நம்ம போன வாட்டி வீடியோ போடும்போது. இப்போ 44 வந்திருக்கு. ஓகேங்களா? மறக்காமல் யாரெல்லாம் என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ண மொத்த நல்லவர்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது 44 வந்துச்சுல, அதேமாதிரி 55 வரணும் எனக்கு இப்போது. ஓகேங்களா? இங்கே வேஸ்ட் சிஸ்டம் ஆஃப் இது இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சு, நான் விளையாடிட்டே இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் சொல்லியிருந்தேன். அப்படின்னா ஆச்சு, விளையாடி நிற்கும்போது அதை ஆன் பண்ணாமையே போயிட்டாங்க. போயிட்டுனாடா வரவே ஒர்க் பண்ணவே இல்லை. ஐயோ பக் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இது சிஸ்டம் பார்க்கும்போது ஐயோ நம்ம இதை ஆனே பண்ணல, எப்படி இது அதாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்போ தான் நான் என்ன நினச்சேன், இனிமேல் வருமோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இதை ஆன் பண்ணி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஓகேங்களா? இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் பேட்டரி எடுக்க தான் போயிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் ஏன் இத்தனை நாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஆமாம், நான் எதுக்கு கீழே வந்தேன்? நான் ஏதோ பேசியிருந்தேன், ஆனால் என்ன பேசினோன்னு ஞாபகம் இல்லை, எதுக்கு கீழே வந்தாலும் ஞாபகம் இல்லை. சரி, மேலே போயிட்டு ஏதாவது ப்ரூப் பிரிண்ட்டை பார்த்தோன்னா கரெக்டாக தெரியும். சரி, மேலே போய் பார்க்கலாம். நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் ரெட் கலர் வால் வேறு நம்மளுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ப்ளூ கலர் வால், எல்லோ கலர் வால்வெலாம் அது வேறு கலரு. நம்மளுக்கு ரெட் கலர் வால்வே இன்னும் கிடைக்கவே இல்லை. இந்த இடத்துல டேபிளில் இருக்கும் ஒரு சில வாட்டி. அது இப்படியும் இல்லைனா இந்த இடத்துல பவர் பிளான்ட்டுக்கு பார்த்திக்கலாம். அந்த பவர் பிளான்ட்டில் தேடி பாருங்கள். இங்கேயும் இல்லைனா ஒரு வேறு இடத்துல இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பீஸ் ஆஃப் வுட்டன் இருக்குல்ல, அந்த எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சைடு க்ளோஸில் இருக்குன்னா அப்போ மேலே தான் போகணும். நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகேங்களா? இங்கே ஒரு மினி ரோபோ இருக்குது, மினி ராடு. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த வுட் ஸ்டிக்கை வச்சுட்டு அப்போ தான் ஞாபகம். ஆமாம், நம்ம டிஸ்சார்ஜ் பேட்டரி தான் வைக்கல அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துக்கப்போ. சரி, டிஸ்சார்ஜ் பேட்டரி எங்கேருந்துச்சு, நம்ம அந்த கார்னரில் பார்த்தோம். இந்த சைடு யாருன்னா சுற்றின்னு போகணும். சரி, அந்த சைடே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் வந்துட்டுருக்கேன். சரி, இது ஒர்க் பண்ணான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா டக்குன்னு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் இதாக இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுற தப்பு கிடையாது எப்பவுமே.
ஓகேங்களா. இந்த சைடில் தான் இங்கே பேட்ரி பார்த்தோம். ஓகே ஏதோ ஒரு கீரை அது பேட்ரி, இது ஸ்டார்ச் பேட்ரினா ஒரு சுட்டு கூட பேட்ரி இருக்காது. ஓகேங்களா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேட்ரியோட இண்டிகேஷன் ரொம்ப லோவாக இருக்குது. அப்போனா நம்ம சார்ஜ் பண்ணி வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரீசார்ஜ் பேட்ரி மாதிரி. ஓகேங்களா. சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் எங்கடா போகிறது இந்த பெரிய இடத்துல போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட இது இருக்குது பார்த்தீங்களோ, அந்த ப்ளூ பெயிண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தாவே அந்த இது இருக்கும். ஓகேங்களா. சார்ஜ் பண்ணுற இடம் இருக்கும். அங்கே போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த இடம் இல்லை, இங்கே இந்த இடத்துல சார்ஜை போட்டு நான் போட்ட கஷ்டம் என்ன தான் கைஸ் தெரியும். அது எடுக்கும் போதெல்லாம் ஓகே கொஞ்சம் வெளில வந்துடலாம். நான் போய் காக்டெயிலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணேன். ஆனால் அது கிடைக்கல. நீ இங்கே நின்று சொல்லிச்சு. சரி நின்னாச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பேட்ரி சார்ஜ் ஆச்சுல, அது எடுக்க முடியல. ஏன்னு தெரில. அது கரெக்டாக ஸ்க்ரீன் அங்கே வைக்கிறேன், அது எடுக்கும் கை எடுக்கிறேன்ல ஆன் டைம் அப்படியே கரெக்டாக போயிடுது. நானும் ரொம்ப நேரம் போராடிது. நான் வேறு பாதி கட் பண்ணியிருந்தேன். ஓகே உங்களுக்கு எதாவது சொல்லலாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன், இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? பண்ணுறது கிடையாது. லைக் பண்ணுறீங்களா? பண்ணுறது கிடையாது. ஷேர் பண்ணுறீங்களா? அதுவும் கிடையாது. எல்லாமே ஃப்ரீ பட்டன் தான். எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க தான் எனக்கு புரியல. ஓகே இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு இது இருக்கும். ஓகேங்களா. அது வந்து என்ன மிஷின்னா அது பேர் வந்து எலக்ட்ரானிக் மிஷின் வச்சுக்கோங்களேன். அது மேலே எலக்ட்ரானிக் அடித்தா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. அந்த மாதிரி கோட் செட் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எலக்ட்ரானிக் வச்சு மைக்ரோ கன் வச்சு அடித்தோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சு. ஐஸ் க்யூப்பை கொஞ்சம் ஒத்து பாருங்க நல்லா. அது உள்ள ஒரு வால்வ் இருக்குது, க்ரீன் கலர் வால்வ் இருக்கு. ஓகேங்களா. அந்த வால்வை ஹீட் பண்ணும். ஆனால் ஹீட் பண்ணுறதுக்கு எந்த இடமும் இங்கே கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல ஸ்டீம் இருக்குது. அந்த ஸ்டீம் ஃபஸ்ட்டு விளையாடும்போது செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கிட்ட போய் பார்க்கலாம், என்னடா அது லிக்விட் இது வெளில ஏதோ ஃபார்ம் வெளில வருது, ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். சும்மா போயிட்டு அது ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிச்சு. அப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு இங்கே ஐஸ் க்யூப் பார்த்ததுக்கப்புறம். ஓகே இதை வச்சு தான் நம்ம ஐஸ் க்யூபை உருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இந்த ஐஸ் க்யூப் எப்படி உருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இருங்க நானே காட்டுறேன். இப்போ ஐஸ் க்யூப் நான் ஒழுங்காக போடல. இந்த ஐஸ் க்யூப் மற்ற பொருள் மாதிரி கீழே போட்டு இதில் நிற்காது. ஐஸ் க்யூப்பில் வர உருகிட்டு போய்டும். இது உருகுத அந்த உருக மாற்றிங்க தண்ணி, அந்த தண்ணி உருகுச்சுன்னா அது ஐஸ்கிரீம் கரெக்டாக போட்டிருக்குன்னு அர்த்தம் அந்த ஐஸ் க்யூபை. ஓகே இது எடுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து காப்பர் ஒயர் தேவை. அது ஸ்டீம் ஆஃப் பண்ண தான் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸ்டீம் ஆஃப் பண்ணால் நம்ம ஜேவாக மாறணும். ஓகே நம்ம ஜேவாக மாறிடுவோம். இப்போ நம்ம ஸ்டீம் போயின்ஸ் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் டோரில் தான் இந்த இது இருக்குது. அங்கே வந்து ஓப்பன் பண்ணி ஜே கால் பண்ணும். இங்கே இருக்கிற ஒரு ஸ்டீம் எனக்கு ஆஃப் பண்ணணும், அது என்ன பண்ணுறேன்னு தெரியல, நீ ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணு. ஓகே அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஜே கிட்ட சொன்னோம். சரி ஜே வந்து சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்தாச்சு. ஜே யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் தான், மைக்கும் நான் தான். ஓகேங்களா. இந்த ஆஃபீஸ் ஏரியாவில் ஒரு டப் இருக்கும், ஐஸ்கிரீம் டப் எடுத்துக்கலாம். ஒரு சில இடத்துல டப் இங்கே கிடைக்கும், ஒரு சில இடத்துல கிடைக்காது. நான் எந்த இடத்துல இருக்குன்னு நான் மோஸ்ட்டாக காமனாக பார்த்ததில்ல, நிறைய டிவி விளையாடிக்க இந்த மேட்ச்சை. அப்போ வந்து பார்த்தது இங்கே ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆஃபீஸ் ஏரியாவில் இருக்கும். இந்த இடம் தான் இந்த மினி பாட் போது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மேலே இருக்கும். ஓகேங்களா. அங்கே இருக்கும். ஓகே இனிமேல் நான் வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு வீடியோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாதத்தில் 4 நாள். ஓகேங்களா. ஒரு மாதத்துக்கு 4 வாரம். அந்த 4 வாரத்தில் நான் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன். ஓகேங்களா. அப்போனா நான் மாதத்துக்கு 4 வீடியோ தான் போடுறேன். ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூட சரி ஒரு 8 வீடியோ வாட்ச் போடணுன்னு சொல்லி தான் நான் 2 வீடியோவாக போடலான்னுக்கிறேன். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ஒழுகிட்டு இருக்கும் ஆயில், அந்த வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த டவுன் பஸ்ஸில் ஏறிக்கணும், டக்குன்னு ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் மட்டும் தான் ஃப்ரீ நம்மளுக்கு, மொத்தத்தில் வச்சுக்கோங்களேன் காசு. ஓகேங்களா. அதனால தான் இதில் ஏறியாச்சு வேகமாக ஓடியாந்து. ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், டனல் மாதிரி. அந்த டனலில் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நேராக நம்ம இடத்துக்கு போயிடுவோம். இது இடம் தான் அந்த ஸ்டாப் வாக்க இருக்கிற இடம். ஓகேங்களா. இந்த டோர் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா. டோர் ஓப்பன் பண்ண முடியல ஏன். ஓகே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த பில்டிங்கில் போயிட்டு தான் நம்ம ஆயில் ஃபில் பண்ணிட்டு வந்தோம். ஓகே இந்த இடத்துல ஓகேங்களா. இந்த டோர் ஓப்பன் பண்ண, இந்த டோர் இல்லை, இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே தான் மினி ராடு அதிகமாக சுற்றிட்டு கிடப்பான். அது ஒரு டோர் ஹேண்டில் வரத்துன்னு வந்தோம். அது வந்து கராஜில் இருக்கும், அது எடுத்துக்கலாம். இந்த பைப்பில் தான் மைக் தலை வந்தார். ஓகே அப்போ நம்ம இது கீழே தான் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே தான் நம்ம வேலை செய்யணும்னு அர்த்தம். ஓகே 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 கேஷ். இந்த இப்போ வந்து என்ன பண்ணோம் இதில், நான் வெறும் சும்மா பாம் தான் கிளிக் பண்ணேன், எதுவும் தெரியாமல் தான் கிளிக் பண்ணேன். ஒன்று தானே வரும், எப்படி இத்தனை வந்துச்சு. சரி ஓகே ஏதோ ஒரு இதுதான். இது ராடு மேலே யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா மினி பாட் அந்த மினி ராடு இருக்கானு பார்த்தீங்களா, அவனிட யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல தான் அந்த மினி ராடு மூக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துன்னு நீங்கள் வச்சிடணும். ஏன் நான் வைக்கலைன்னா
அதை எடுக்க முடியல. என்னால் நான் 10 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால் எடுக்க முடியல. அதனால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வேறு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டே வாடா. ஓகே. இப்போ நம்ம கராஜில் போயிட்டு நம்மளுக்கு அந்த டோர் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, நம்ம கராஜில் வந்துருக்கு பார்க்கலாம். அந்த கராஜ் பற்றி நம்ம இருக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ 44 வந்தாச்சு. 40 எனக்கு கொஞ்சம் 50 எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி 55 எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கராஜ் கிட்ட போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு இடம் இருக்கும். ராடு பையன் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்ருப்போம். அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல எதாவது இருக்கா, இன்சைட் ஜம்ப் பண்ணி எப்படியே ஏறிச்சு ஓடிடலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹேண்டில் கிடைக்கும். இந்த ஹேண்டில் நீங்கள் இல்லைன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஷெல்ஃப் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஷெல்ஃப்லேயும் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஷெல்ஃபில் இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஷெல்ஃப் இருக்கும், அங்கேயும் இருக்கும். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ இடத்த சொல்கிறேன், ஆனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே, இந்த இடத்துல டோர் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஸ்டாப் கோக்கை இது பண்ணுற ரிலீஸ் பண்ண அது வந்து ஸ்டக்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயிலே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, அதில் வந்து டோர் ஹேண்டில் இல்லை. ஓகேங்களா, இந்த டோர் ஹேண்டில் வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த டோர் ஹேண்டில் இதில் செட் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, செட் பண்ணிவிட்டு இந்த டப்பை எடுத்துக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் டப்பில் வந்து ஆயில் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆயில் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஊற்றிட்டோன்னா அது வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த லாக்கு துருப்பிச்சு ரெஸ்ட்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா அங்கே ஸ்டீம் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் அதில் இது பெரிய ப்ராசஸ் என்னென்னா, அந்த மினியோட மூக்கு எடுக்கிறது தான். ஓகேங்களா, அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். சரி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். அது வந்து கடைசியாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு. இப்போ நம்ம வந்து மைக்கா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ மைக்கா மாறிடுவோம். இப்போ நம்மளுக்கு 2 வேலை இருக்கிறது அங்கே போயிட்டு. ஓகேங்களா, என்னடா இது ஒழுங்கா உள்ளே கூட போக முடியல. ஓகே, இந்த இடத்துல வந்து மைக்கு கால் பண்ணுற வேண்டி தான். மைக்கா அவன் பேர்? எஸ், மைக் தான். ஓகே, ஒரு சில பேர் மைக்கு மறந்துடுது, பேர் மறந்துடுது கைஸ். ஓகே, இந்த இடத்துல கால் பண்ணோன்னா மைக் ஃபோனை தருவான். சரி, நான் சொன்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி ஸ்டீம்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், நீ அந்த வால்வ் எடுத்து மாட்டிக்கோ அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒரு காக் இருக்கும், அந்த காக் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இங்கே தான் நம்ம பேஸ்மெண்ட்டை தான் அதை எடுக்கணும். இந்த இந்த காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காப்பர் எடுத்து நம்ம மேலே மெட்டல் பார் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மெட்டல் பாரில் சுற்றி விட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு வரணும். ஓகேங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு வரணுன்னா அதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படணும். அயன் மெட்டல் பாரும் இது தேவைப்படும். காப்பரும் என்னோட இது இங்கே தான் சுற்றிச்சோம், இது இல்லையா? ஓகே, ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சா, அதான். இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் ரெட் கலரில், அந்த ரெட் கலர் பட்டன் தட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்னெட்டிக் அந்த எலக்ட்ரிசிட்டி வந்துடும். எலக்ட்ரிசிட்டி போனோடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஓகேங்களா, கொஞ்சம் வாய் ரொம்ப ரோல் ஆகுது, ஏன்னு தெரில. ஓகே, இதை நடக்கும் போது நீங்கள் கிட்டே போகாதீங்க, ஷாக் அடிச்சிடும் உங்களுக்கு. இந்த மினி பாட்டிலாம் பார்த்துச்சுன்னா ஷாக் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷாக் அடிக்கும். அதனால் கிட்டே போகாதீங்க. இந்த மாதிரி தான் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போனேன், ஷாக் அடிச்சிச்சு. சரி ஓகே, இந்த ரெட் கலருக்காக எங்கடா போச்சு கடைசி வரைக்கும், எங்கடா அந்த ஷெல்ஃப்லேயும் இல்லை அந்த இடத்துல அந்த பவர் பிளான்ட்லேயும் இல்லைன்னு சொல்லி தேடிட்டேன். சரி, இது போய் மாட்டிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் வேணால் தேடிக்கலாம். ஓகேங்களா, என்னடா இது ஆல்ரெடி மினி ராடா? ஓகே, மினி ராடோட இந்த சில குச்சுனா ஆப்போசிட்டில் நம்ம வந்தால் இது கணக்கு. ஓகே, மினி ராடோட மூக்கு எடுக்க முடியல, இதையும் எடுக்க முடியலன்னா கஷ்டம். எப்படியாவது ரெட் கலருக்காக கண்டுபிடிச்சி ஆகணும். க்ரீன் கலருக்காக நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் முறுக்கணும் பார்த்தீங்களா, அதில் வந்துடும். இங்கே எங்கேயாவது ரெட் கலருக்காக இருக்குது, நான் தேடிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம க்ரீன் கலருக்காக எடுத்து மாட்டிட்டோன்னா வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த இடத்துலேயே போயிட்டு வச்சுக்கோங்களேன், இங்கே ஆல்ரெடி நம்ம ஸ்டீம் வச்சு ஆஃப் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல இது இருக்குங்க க்ரீன் கலர் வால்வு, அதையும் எடுத்துக்கணுன்னா ஓகே இது காப்பர் எடுத்து மாலை மாட்டி வச்சு. ஓகே ஒரு வாட்டி பார்த்துக்கினேன். இந்த ஓகே வந்தாச்சு. இந்த இடத்துல மாட்டிக்கணும். இடத்துல அடிக்கடி மினி ராட் சுற்றினே இருக்கும். ஓகேங்களா, தப்பிக்கு ஒரு இடத்துல கரெக்டாக மினி ராட் எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரெட் கலர் கார் எங்கடா போச்சு அப்படி தேடிட்டு இருக்கும் போது தான் ஒரு இடத்துல கிடச்சிச்சு. அது என்ன இடம்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அது வந்து ஒரு ஹைலைட் பிளேஸு. இந்த இடத்துல எத்தனை ஹைலைட் பிளேஸ் இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்களேன், எவ்வளோ ஹைலைட் பிளேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கொஞ்ச நாள் ஹீட்டாக வச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனில் ஹீட் ஆகி அந்த கை அந்த ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் ஹீட் ஆகிறவங்களுக்கு இது ஆயிடுச்சு. சரி, இது கபோர்டில் போய் ஒழிச்சிட்டு கொண்டா ஃபோனை கீழே போட்டுக்கோனா எங்கேயாச்சும் பார்க்குறேன், என்னடா அது கீழே இருக்குன்னு சொல்லி பார்த்தா காகு.
இதில் ஒரு பிரச்சனை என்ன, ஒரு ++னால ஒரு மைனஸ் கிடச்சிச்சின்னு சொன்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +ன்னுவாங்களா, அந்த கதை தான் இதுவும். சரி, வழக்கம் போல தான் மாட்டிக்கினீங்க. சரி, இங்கே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 45 வந்தாச்சு. இப்போ இன்னும் கொண்டாதில் 55 வந்துட்டா சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நம்ம வந்து அந்த மினியோட மூக்கு தேவைப்படுது. ஆனால் மினியோட மூக்கு வந்து எடுக்கலை. அதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு ஐடியா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து விளையாடி இருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அங்கே வந்து ஒரு பால் கிடச்சிச்சு. நம்ம வந்து நம்ம வாஷிங் ஏரியான்னு இருக்கும், கிளாத் வாஷிங் ஏரியான்னு. அந்த ஏரியாவில் வந்து ஒரு பால் கிடச்சிச்சு. அந்த பால் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆக போதா சக்ஸஸ் ஆகுதான்னு யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. சரி, ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இவ்வளோ பண்ணதையும் கஷ்டப்பட்டு இந்த பால் ஒர்க் பண்ணலாம். சாப்டர் க்ளோஸ் தான், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அந்த கேமே முடிஞ்சிச்சு. சரி, நான் ஏன் எப்படி சொல்லி கீழே இறங்குன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். டக்குன்னு பிளானே மறந்துட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லி மறந்துட்டேன். சரி, நான் அந்த பால் எடுத்துகிட்டு நம்ம வைக்கிற துளி மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. ஓகே, இன்னும் ஹைட்ராலிக் பவர் பிளான்ட்டு காமிக்குது, மாற்றி காமிக்குது. ஓகே, எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ஏரியான்னு காமிச்சிட்டா மாற்றி பார்த்தேன்னான்னு தெரில. ஓகே, இந்த கேப்பில் வந்து இந்த பாலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவ்வளோதான், அது மேலே போயிடுச்சு. நானும் நினச்சேன்னா அந்த பால் ஃபிக்ஸ் ஆனதுனால அப்போ அது கன்ஃபார்ம் ஒர்க் பண்ண போகுது, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் நடந்த ட்விஸ்ட்டே வேறு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அங்கே போய் இப்போ வேலை பார்க்கணுன்னா என்ன பார்க்கணுன்னா மைக்காக மாறணுன்னா அதுக்கு கம்யூனிகேஷன் ரூமுக்கு போகணும். கம்யூனிகேஷன் ரூமுக்கு ட்ராவல் பண்ணி போகணும். ஓகேங்களா? ட்ராவல் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன். என்னடா லிஸ்ட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்க கேட்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணினா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே சமயத்தில் வீடியோ போகணும்னு தோணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? 45 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க. ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி 55 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாக வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து யாராக மாற போகிறோம்னா மைக்கு கால் பண்ணுறோம். மைக்குக்கு வந்து அந்த நேரத்துக்கு இந்த பால் வந்து அங்கே போய் சேர்ந்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ மைக் வந்து அந்த இடத்துலேருந்து காமிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மளால் இந்த எஸ்கேப் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த எஸ்கேப் நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளோட அந்த மினிரோட மூக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா? அது இல்லாத பட்சத்து அந்த மினிரோட மூக்கு இல்லாதனால என்ன பண்ணோன்னா பால் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக பால் வச்சோம். அது ஒர்க் பண்ணதா இல்லைன்னு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் ட்ரை பண்ணுறோம். இப்போ மட்டும் இந்த பால் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? இந்த க்ரீன் கலர் வால்வ்லாம் ஸ்டீம் நிற்கிற வரைக்கும் திருப்பிக்கோங்க. எவ்வளோ நேரம் திருப்பிக்கோங்க. அந்த ஸ்டீம் நிற்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்டீம் இல்லாத பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிற்கணும். ஏன்னா இந்த ஃபோர்ஸ்லாம் ஒரே ஃபோர்ஸாக போய் அந்த மினியோட மூக்கு இருக்குது பார்த்திங்களா, அது தள்ளும். ஆனால் நம்ம மினியோட மூக்கு வைக்கல, அதுக்கு பதிலாக பால் வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் பண்ணாது. ஓகே, ஒர்க் பண்ணலை. ஓகே, மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இந்த பால் ஒர்க் பண்ணல, அது வேறு விஷயம். அந்த இடித்து போய் அந்த ப்ளூ பட்டன் இருக்குல்ல, தட்டி அது கேட் ஓப்பன்